ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது ப்ளவுஸோட கைக்குழி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, கைக்குழி நான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கீழே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கைக்குழி எடுப்பேன். அந்த மெத்தடே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஸ்டிச் பண்ண பக்கம் நல்ல பக்கம் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உள்பக்கம் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அடுக்கி வச்ச மாதிரி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, 2 கைக்குழி எடுத்ததுக்கப்புறம் 2 கையுமே வந்து ஒரு சைடுக்கா வந்துரும். ஒரு சைடே வந்துரும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, நல்ல பக்கம் இல்ல அப்படின்னா வந்து உள் சைடு இது மாதிரி வச்சு கைக்குழி எடுத்துக்கோங்க. கைக்குழி எடுத்துட்டு, இப்போது நம்ம கைக்குழி எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து எங்கே வரணும்னா ஃப்ரண்ட் சைடில் தான் வரணும். இப்போது ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இந்த நாச்சும் அந்த ஸ்டிச்சும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அது. இது எப்பொழுதுமே வந்து ஷோல்டர் ஜாயின் வந்து பேக் சைடு தான் வரணும். அதே மாதிரி வச்சுட்டு அந்த நாச்சையும் அந்த ஸ்டிச்சும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு, நான் பாருங்க, நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை வந்து நம்ம விரலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கிளாத்தை வந்து இழுக்காமல், கையோட கிளாத்தை வந்து இழுக்காமல் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கீங்களோ 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, இல்லைனா 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. கையை வந்து கொஞ்சம் கை ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கையில் சுருக்கி மடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நடு சென்ட்ரு வந்துருச்சு. இந்த நடு சென்ட்ரு 2ம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே தையலை நிறுத்தி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். பேக் சைடு தான் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஷோல்டர் ஸ்டிச் வந்து பேக் சைடு வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போ 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எண்டு வர அந்த 1/4 இன்ச்சு தான் வந்து ஸ்டிச் ஆகி வரணும். பொறுமையாக கையெல்லாம் வந்து ஜாயின் பண்ணும்போது பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள். 2 கிளாத்தும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சோடு விட்டுறக்கூடாது. இன்னொரு ஸ்டிச்சும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். 2 ஸ்டிச் கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் விரலை வந்து இப்படி வச்சுட்டு வரேன் பாருங்கள். அது தையல்லையே வந்து நான் விரலை வச்சுட்டு வருவேன். அப்போ தான் வந்து அது மேலேயே ஒன்று மேலே ஒன்று ஒரு அந்த ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் விரலை வச்சுட்டே வர்றது. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.